ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். திமுகவில் KVK சாமி காலம் தொட்டு இந்த காலம் வரையில் பல சாமிகள் இருந்தாலும் கூட இவர் அவர்களுக்கு எல்லாம் ஒரு படி மேலே. பெரிய சாமி என்பதால் இவர் எனக்கு முக்கியமானவர். இந்த நட்பு உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தால் ஏற்பட்டது. என்றென்றும் நான் உனக்கு அண்ணனாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தில் எனக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அதை விட அதிகமாக பெரியசாமிக்கு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொன்னவர் திமுகவின் அப்போதைய தலைவர் கலைஞர் கருணாநிதி. அன்றிலிருந்து திமுகவில் கலைஞரின் தம்பியாக, திண்டுக்கல்லின் முகமாக, கட்சியில் சீனியராக வலம் வருகிறார் பெரியசாமி. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 6 வத்தலகுண்டில் பிறந்த பெரியசாமி மதுரையில் உள்ள மதுரா கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்தார். பள்ளி பருவத்தில் இருந்தே திமுகவின் கூட்டங்களில் கலந்து கொள்ள ஆரம்பித்த பெரியசாமி அண்ணாவின் பேச்சிலும் கலைஞர் கருணாநிதியின் பேச்சிலும் ஈர்க்கப்பட்டு இளம் வயதிலேயே தன்னை திமுகவிலும் இணைத்துக் கொண்டார். திமுகவில் இருந்து வெளியேறி அதிமுக ஆரம்பித்த பின்னர் எம்ஜிஆர் முதலாக சந்தித்த தேர்தல் அது. 1973 திண்டுக்கல்லில் நடந்த மக்களவை தொகுதி இடைத்தேர்தல். இதில் அதிமுக சார்பில் மாயத்தேவரை போட்டியிட வைத்த எம்ஜிஆர் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். மாயத்தேவரும் வென்றார். ஆனால் எம்ஜிஆரை ஊருக்குள் விடமாட்டேன் என பெரியசாமி வைத்த அதிரடியான முழக்கம் வத்தலகுண்டு ஏரியாவை தாண்டி அண்ணா அறிவாலயத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. பின்னாட்களில் அதிமுகவில் இருந்த மாயத்தேவர் திமுகவில் இணைந்ததோடு 1980 மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க வத்தலகுண்டு ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரியசாமி. தொடர் தோல்விகளில் இருந்த திமுக மீண்டு எழ காரணமாக இருந்த வெற்றி அது. மக்களிடையே நல்ல செல்வாக்கு, தொண்டர்களை அரவணைத்து செல்வது, கட்சிக்கு நிதி திரட்டி கொடுப்பது என கட்சிக்குள் பம்பரமாக சுழல தொடங்கினார் பெரியசாமி. எம்ஜிஆர் மரணம், அதிமுக அணி பிளவு ஆகியவற்றை தொடர்ந்து 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பெரியசாமியை களமிறக்கினார் கலைஞர். ஆத்தூர் மக்கள் கை கொடுக்க அபார வெற்றி பெற்றார் பெரியசாமி. இதைத் தொடர்ந்து 1990 காலகட்டத்தில் உட்கட்சி தேர்தலும் வந்தது. மாவட்ட செயலாளர் பதவிக்கு மாயத்தேவர், வேடச்சந்தூர் MLA முத்துச்சாமி, ஆத்தூர் MLA பெரியசாமி ஆகியோர் களமிறங்க மும்முனை போட்டியானது. இம்முறையும் மாயத்தேவரே திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் ஆவார் என கலைஞர் உட்பட ஒட்டுமொத்த கட்சிக்காரர்களும் என்ன மாயத்தேவரை தோற்கடித்து மாவட்ட செயலாளரானார் பெரியசாமி. யானையையே தோற்கடித்த சிங்கம் என புகழாரம் சூட்டினார் கலைஞர். எதிர்பாராத விதமாக 1991ஆம் ஆண்டு திமுக ஆட்சி கலைய மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. அத்தேர்தலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையால் ஏற்பட்ட அனுதாப அலையில் அபார வெற்றி பெற்ற அதிமுக ஆட்சியையும் பிடித்தது. ஆத்தூரில் தோல்வியடைந்த பெரியசாமி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட்டு 1996 சட்டப்பேரவை தேர்தலில் வென்றார். திமுகவில் இருந்து வைகோ பிரிந்து சென்று மதிமுகவை தொடங்கிய போது அவருடன் பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் உடன் சென்றனர். அவர்களில் மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த பொன் முத்துராமலிங்கமும் ஒருவர். புதிதாக ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என கலைஞர் முடிவு செய்ய பெரியசாமிக்கு அடித்தது அதிர்ஷ்டம். சிறு குறு தொழில்துறை, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்றைய காலகட்ட மதிப்பிலேயே 1000 கோடி ரூபாய் சிறு குறு தொழில் கடன் தள்ளுபடி செய்தது, முதலாக தொழில் தொடங்க ஆன்லைன் முறை கொண்டு வந்தது என அவர் ஆற்றிய பல்வேறு பணிகள் கலைஞரின் மனதில் நீங்காத இடத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. 2001 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு மக்களுடன் தொடர்பை அதிகரிக்க தொடங்கினார். தொகுதி முழுவதும் தொண்டர்கள் புடைசூழ கட்சி பணிகளை செய்வது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தனது சொந்த செலவில் செய்து தருவது, தொகுதி மக்களின் இல்ல நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வது என தீவிரம் காட்ட தொடங்கினார் பெரியசாமி. இந்நிலையில் கட்சிக்காக உழைத்த மூத்த உறுப்பினர்களுக்கு பொற்கிழி வழங்க வேண்டும் என்று கலைஞர் உத்தரவிட திண்டுக்கல்லில் 10,000 பேருக்கு தலா 10,000 கொண்ட பொற்கிழியை அள்ளி கொடுத்தார் பெரியசாமி. அன்றிலிருந்து இன்று வரை ஆத்தூரின் அசைக்க முடியாத ஆலமரமாக இருக்கிறார். 2006 சட்டமன்ற தேர்தலில் வென்ற பெரியசாமிக்கு வருவாய் மற்றும் சட்டத்துறையை ஒதுக்கினார் கலைஞர். டெல்லியில் நடந்து வரும் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரிக்க கலைஞர் தொலைபேசியில் அழைக்கவே இரவு பயணத்தில் இருந்த பெரியசாமி அழைப்பை எடுக்கவில்லை. அடுத்த சில நாட்களிலே அந்த துறை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு துரைமுருகன் வசமானது. இதைத் தொடர்ந்து வீட்டு வசதி துறை அவருக்கு ஒதுக்கப்பட்டது. இதிலும் அழகிரி ஆதரவாளர்களின் தலையீட்டால் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கினார். யாரியா அந்த பொட்டு என்ற முதல்வரே கேள்வி கேட்கும் அளவுக்கு விஷயம் விஸ்வரூபம் எடுத்தது. எப்போதும் அழகிரி, ஸ்டாலின் என இருவரிடமும் நட்பு பாராட்டி வந்த பெரியசாமி ஒரு கட்டத்தில் தன்னை முழுக்க ஸ்டாலினின் ஆதரவாளராகவே மாற்றிக்கொண்டார். அரசு நிலங்களில் நீண்ட காலமாக வசித்து வந்த அனைவருக்கும் பட்டாவை வழங்கினார் பெரியசாமி. 2006-11 காலகட்டத்தில் புதிதாக 12 லட்சம் பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டது.
சென்னையில் மட்டும் 2500 கோடி ரூபாய் மதிப்புள்ள புறம்போக்கு நிலங்களில் வசித்து வந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கப்பட்டது. பத்திரப்பதிவுத்துறையை வளர்ச்சித்துறையாக மாற்றினார் ஐ. பெரியசாமி. 2011-16 ஆட்சி காலங்களில் திமுக தோல்வியை தழுவினாலும் 2021 ஆட்சியை பிடித்தது திமுக. ஆத்தூரில் போட்டியிட்ட ஐ. பெரியசாமி 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதோடு எதிர்த்து போட்டியிட்ட 19 வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க வைத்து தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாகவும் மாறினார் ஐ. அரசியலிலும் சரி, ஆட்சியிலும் சரி, சீனியர் என்ற முறையில் வலுவான பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த ஐ. பெரியசாமிக்கு காத்திருந்தது அதிர்ச்சி மட்டுமே. மே 6ஆம் தேதி பதவியேற்கும் வரை அமைச்சரவை பட்டியலில் ஐ. பெரியசாமிக்கு மின்சாரத்துறை இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டு கூட்டுறவுத்துறையானது. இத்துறையிலும் திறம்பட இயங்கினார் ஐ. கொரோனா நிவாரண நிதி கூட்டுறவுத்துறை மூலமாக நிவாரணப் பொருட்களுடன் 4000 ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டது. கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கியது. மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை என திறம்பட இயங்கியது கூட்டுறவுத்துறை. மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கும் அமைச்சராகவும் கருதப்பட்டார் ஐ. பெரியசாமி. இந்த நிலையில்தான் கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்று அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சராக இருந்த ஐ. பெரியசாமி சுமார் 2.1 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அதிமுக ஆட்சியில் வழக்கு தொடுக்கப்பட்டது. விசாரணைக்கு பிறகு அந்த வழக்கில் இருந்து பெரியசாமியும் அவரது மகன் மற்றும் உறவினர்களும் விடுவிக்கப்பட்டனர். ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குகளை மீண்டும் மறு ஆய்வுக்கு எடுத்தார். ஆய்வுக்கு எடுத்ததோடு மட்டுமல்லாமல் திண்டுக்கல் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டார். இது ஒருபுறம் இருக்க, IPS அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு நிலம் ஒதுக்கிய விவகாரத்திலும் பெரியசாமி மீது குற்றம் சாட்டப்பட்டது. வர்த்தக நோக்கத்தோடு ஜாஃபர் சேட்டுக்கு பெரியசாமி நிலம் ஒதுக்கியதாக 2011 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையும் அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரித்து வருகிறது. 2021 திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒரு நாள் முழுக்க அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டார் ஐ. பெரியசாமி. இந்த 2 வழக்குகளிலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக ஆதாரங்களை தேடி அலைகிறது அமலாக்கத்துறை. அதே நேரத்தில் திமுகவை மிரட்டும் நோக்கத்தில் இந்த ரைடுகள் நடப்பதாக அக்கட்சி குற்றஞ்சாட்டுகிறது. எந்த தேர்தல் நடந்தாலும் மக்களை ஜெயிப்பவர் அமலாக்கத்துறையையும் ஜெயிப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.